ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வீட்டில் தான் செடி இருக்குது, எடுத்துகிட்டு வந்து நல்லா உருவி வச்சுக்கலான்ட்டு எடுத்து சாம்பார் வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் சாம்பார். அது ஒரு மினி விலாகாக போடுறேன் நான். இப்போது இந்த முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கலாம். இதனோட காம்பெல்லாம் நச்சு தண்ணியில் போட்டு ஒரு மஞ்சப்பொடி ஒரு சிட்டிகை போட்டு பெப்பர் போட்டு குடித்தோம்னா, இந்த முழுகாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த கால் வீக்கம் இருக்கும். அந்த நீரெல்லாம் வற்றும், நீர் இறங்கும் நல்லா, அந்த நீரெல்லாம் வற்றிடும். யூரின் பாஸ் பண்ண இதில் நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது. இன்னொரு விதமாக கூட இதை பண்ணலாம். என்னென்னா, ஒரு சின்ன வெல்லம் துண்டு எடுத்து கடாயில் போட்டுட்டு அது வெல்லம் பாகு நல்லா கரைஞ்சி கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்தோடனே இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் போட்டு நல்லா அதில் பிரட்டி ஒரு உருண்டை மாதிரி எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அயன் ரத்த சோகெல்லாம் கூட சரியாயிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சூப் வச்சு, இந்த கோல்டு சீசன் இல்லையா இப்போது, இதை நல்லா சூப் வச்சு குடிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னா, தழையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் வேணும்னா தட்டி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு, உப்பு போட்டு, மிளகுத்தூள் போட்டு தட்டி குடிக்கலாம். அதுவும் உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும். அந்த சளியெல்லாம் தொண்டை கட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் கூட போயிடும். கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியலன்னா சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு முருங்கை சாறு நல்லா பிழிஞ்சி அதை தொண்டையில் போடுவாங்க. இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.